ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டன் செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு 2 பொடியாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாவும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நான் பொடியாக கட் பண்ண கிழங்கு ஒன்று சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய கிழங்கு, ஒரு கேப்சிகம், ஒரு கேரட், இப்போது ஒரு 4-5 பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் பன்னீர் சேர்த்துக்கிறேன். பன்னீரை நல்லா உதிர்ந்து வச்சுருக்கிறேன். 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து 3 ஸ்லைஸ் ப்ரெட்டு நான் நல்லா டோஸ்ட் பண்ணி அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்படி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் எதுக்கு ஸ்டார்டிங் சேர்க்கலன்னா காயில் தண்ணி விடும், அதனால தான் கடைசி நேரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த ப்ரெட்டு, பன்னீர், காயெல்லாம் நல்லா சேர்ந்தாப்பில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நம்ம தட்டி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப். நான் இன்றைக்கி கட்லெட் மாதிரி தான் தட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாமே இப்படி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி வச்சுக்கிறேன். இப்போது தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ எல்லாமே தட்டியாச்சு. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு தவாவில். இப்போ ஒரு கட்லெட்டாக நம்ம எடுத்து மிதமான சூடில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஃபுல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு 1 நிமிஷம், அந்த சைடு 1 நிமிஷம் வச்சு இப்போ நம்மளுக்கு கட்லெட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒன்றா எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் பன்னீர் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாஸ் கூட வச்சு இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.